ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நெல்லி சர்பத். இந்த சர்பத் தயார் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் இருக்கும். சுவையான ஜூஸ் மட்டும் இல்லை, ஜீரண கோளாறுகளுக்கு நம்பர் 1 ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லி சர்பத் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழமாக இருக்கிறதால 10லேருந்து 12 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 7-8 போதும். 3-4 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள், 150 கிராம் இஞ்சி, எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இஞ்சியை தோல்களை நீக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிட்டு வந்துடலாம். கூடுதலும் தண்ணி சேர்க்காம பாருங்க. ஒரு வடிகட்டி அல்லது ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி வாந்தி, மயக்கம், ஜீரண கோளாறுகளை நீக்கக்கூடியது. இஞ்சியை முதல்ல அரைச்சி தனியாக வடிகட்டி அப்படியே வச்சிருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நெல்லிக்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சத்து நிறைய இருக்குது. 3 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது மாதிரின்னு சொல்லுவாங்க. இதோடவே புதினா ஜீரண கோளாறுகளை நீக்கக்கூடியது. தலைவலி, மைல்டாக ஜலதோஷம் இருந்தால் அது கூட நீக்கக்கூடியது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். 2 அல்லது 3 பேட்சை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வடிகட்டி அல்லது ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏலக்காயும் ஜீரண கோளாறுகளை நீக்கக்கூடியது. வாந்தினால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் அதெல்லாம் நீக்கக்கூடியது. ஜூஸில் நல்ல வாசனையும் கொடுக்கும். எந்தவித கலரும் சேர்க்காம நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம முதல்ல அரைச்சி வடிகட்டி வச்சுருந்த இஞ்சி சாறு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் ஆனதுமே கீழே இந்த மாதிரி மாவு மாதிரி படியும். இது வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியது. இதை அப்புறப்படுத்திடணும். முதல்ல பெரிய வடிகட்டியில் வடிகட்டி எடுத்திருந்தேன். திரும்ப சின்ன வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கிளியராக இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய அடிக்கனமான பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இதோடவே இஞ்சி சாறு, 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 1 கிலோ அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1லேருந்து 2 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக சேர்க்க ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நான் 1க்கு 1 தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுகளுக்கு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பதம் எதுவும் தேவையில்லை. 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சா போதும். மேலே இந்த மாதிரி நுர மாதிரி வரக்கூடியதை அப்புறப்படுத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகி சிறப்பு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க. 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. திக்காகி வந்திருக்கு. இனி இதில் கடைசியாக எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்ததும் தீயை ஆஃப் பண்ணிடலாம். எலுமிச்சம்பழம் சர்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எந்தவித கலரும் ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கல. எலுமிச்சம்பழம் சேர்க்கறதால ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். புதினாவோட கலரே நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. உங்களுக்கு அதிகமாக கலர் தேவைன்னா கலர் சேர்த்துக்கோங்க. கூடுதலும் செயற்கையான கலர் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. கடைசியாக 1 டீஸ்பூன் உப்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா ஆறுறது வரைக்கும் ஆற வச்சிடலாம். ஆறுனதும் பாட்டிலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஐஸ் கியூப், கொஞ்சமாக சர்பத், தேவைக்கு தண்ணி சேர்த்து பரிமாறலாம். சர்க்கரை அளவு அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்பத் சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 1 கிலோ அளவு ரொம்ப சரியான அளவாக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறமா 1 கப் இதை கலந்து குடித்தா போதும். ஜீரண கோளாறுகளை நீக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.